அனைவருக்கும் வணக்கம். சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் 2025. இந்த சனி பகவான் நவம்பர் 27ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆக போறாரு. அதாவது வக்ரத்துல இருந்தவர் நேர்கதிக்கு மாற போறாரு. இந்த சனி வக்ர நிவர்த்தி நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த பதிவுல நம்ம கம்ப்ளீட்டா டீடைலா பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது காலச்சக்கரத்துக்கு 6வது ராசியா வரக்கூடியது கன்னி. கன்னி ராசி மற்றும் கன்னி ராசியுடைய நட்சத்திரங்களான உத்திரம் நட்சத்திரம், ஹஸ்தம் நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கும் இந்த சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம இப்போ கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். முதலாவதா சனி பகவான் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 7ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி ஆக போறாரு. கண்டக சனி காலகட்டத்துல இருக்கும். வக்ர காலகட்டம் வரைக்கும் நமக்கு ஓரளவுக்கு பரவாயில்லங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ சனி பகவான் கண்டக ஸ்தானத்துல வக்ர நிவர்த்தி ஆக போறாரு. கடுமையா கெடுக்க போறாரு அப்படிங்கிற அமைப்புலாம் கிடையாது. ஏன்னா குரு பார்வையில உச்ச குரு பகவானுடைய பார்வையில இந்த சனி பகவான் வந்துருவாரு. எனவே ஒரு குறிப்பிட்ட காலம், அதாவது நவம்பர் 27ல இருந்து அடுத்த வருடம் ஜனவரி வரைக்குமே நமக்கு பெரிய அளவுல ட்ரபிள் இருக்காது. ஏன்னா குரு பகவானுடைய பார்வையில இந்த சனி பகவான் வந்துருவாரு. இருப்பினும் சில வார்னிங் நான் கொடுக்குறேன், அந்த விஷயத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது சிறப்பு. பொதுவா சனி பகவான் அமர்ற இடத்தை காட்டிலும் பார்க்கக்கூடிய இடங்களை கடுமையா கெடுப்பாரு. ஏன்னா சனி பார்க்க சர்வநாசம் சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில சனி பகவான் நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 9ஆம் இடம் ஜென்மஸ்தானமாகிய நம்முடைய ராசி, நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடம், இந்த இடங்களை தொடர்பு கொள்வாரு. இந்த இடம் சார்ந்த விஷயங்கள்ல சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். அதையும் நான் உங்களுக்கு சரியா இன்டிமேஷன் கொடுத்துறேன். சோ அது சார்ந்த விஷயங்களும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த சனி வக்ர நிவர்த்தி நமக்கு எதன் வகையில பாசிட்டிவா இருக்க வாய்ப்பு இருக்கு, எதுல எல்லாம் நமக்கு நெகட்டிவா இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம கம்ப்ளீட்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி ஆக போறாரு. முதல்ல இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான விஷயம், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துல சுப செய்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு. ரொம்ப நாளா குழந்தை பாக்கியத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு சுப செய்தி கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா அதுல ஒரு நல்ல செய்தி கிடைக்கிறதுக்கான ஒரு சிறப்பான காலகட்டமாக அந்த காலகட்டம் இருக்கும். அடுத்தது, பிள்ளைகள் சார்ந்த வகையில இருந்த வருத்தங்கள் குறைய ஆரம்பிக்கும். பிள்ளைகளால ஏற்பட்ட மன உளைச்சல்கள் குறைய ஆரம்பிக்கும். பிள்ளைகளுக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது இப்ப சரியாகும். எனவே பிள்ளைகள் சார்ந்த வகையில இருந்து வந்த ஏற்றத்தாழ்வுகள்லாம் சரியாக ஆரம்பிக்கும். அடுத்ததாக, காதல் உறவு சார்ந்த வகையில இருந்த வில்லங்கம், பிரச்சனை, தடை அமைப்பு, குழப்ப அமைப்பு அதெல்லாம் ஆல்மோஸ்ட் சரியாக ஆரம்பிக்கும். காதல் உறவுல இருக்கக்கூடிய குழப்ப அமைப்புகள் குறைய ஆரம்பிக்கும். சோ அதையும் இந்த நேரத்துல நம்ம ஓரளவுக்கு அதை பாசிட்டிவா எடுத்துக்கலாம். அடுத்தது பூர்வீக சொத்து ரிலேட்டடா ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுவும் இந்த நேரத்துல நமக்கு நியூட்ரல் ஆகும். பூர்வீக சொத்து ரிலேட்டடா இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி, பூர்வீக சொத்தை அனுபவிக்கக்கூடிய பாக்கியங்கள் அதெல்லாம் சிறப்பான முறையில கிடைக்கும். அடுத்தது, குடும்பத்துல சுப நிகழ்வு, சுப பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா குரு பார்வை நமக்கு 2ஆம் இடத்துல இருக்கும். 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து ஜென்மஸ்தானத்தை கனெக்ட் பண்றதுனால நிறைய குழப்ப அமைப்புகள்லாம் வரும். அதுல மாற்று கருத்து இல்ல. இருப்பினும் குடும்பத்துல சுப நிகழ்வு, சுப மாற்றம், சுப பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் நிகழ ஆரம்பிக்கும். ரொம்ப நாளா தடைப்பட்டு இருக்கக்கூடிய இந்த சுப விசேஷங்களை செய்யறதுக்கு இப்போ ஆயத்த நடவடிக்கைகள் எல்லாம் எடுப்பீங்க. சோ அதுக்கெல்லாம் அந்த நேரம் பாசிட்டிவா இருக்கு. பேச்சுல இனிமை அதிகரிக்கும். பேச்சால ஆதாயம் உண்டு. உங்களுக்கு தேவையானதை பேசியே சாதித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் உண்டாகும். குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான மாற்றம், மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அதிகமா உண்டாக ஆரம்பிக்கும். பேச்சு வன்மை அதிகரிக்கும். பேச்சால ஆதாயம் உண்டு. பேசி பிழைக்கக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நேரம் ஒரு வளர்ச்சி நிறைந்த காலகட்டமாக இருக்கும். தொழில், உத்தியோகம் இது சார்ந்த வகையில இருந்து வந்த ட்ரபிள்லாம் இந்த நேரத்துல குறையும். ஏன்னா குரு லாபஸ்தானத்துல உச்சமாகிறாரு. அதே மாதிரி சனியும் ஜீவனஸ்தானத்தெல்லாம் பெருசா கனெக்ட் பண்ணல, பெருசா பாதிக்கல. அதனால இந்த நேரத்துல தொழில் ரீதியா இருந்து வந்த தொய்வு நிலை சரியாகும். தொழில்ல நல்ல வளர்ச்சி கிடைக்கும். தொழில்ல நல்ல ப்ராஃபிட் பார்க்க முடியும். பொருளாதார ரீதியா நல்ல ஏற்றம் இருக்கும். உத்தியோகத்தில இருந்து அந்த பிரஷரான அமைப்பெல்லாம் குறையும். உத்தியோகத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு, திடீர் ஜாக்பாட், திடீர் மாற்றம் இதெல்லாம் சிறப்பான முறையில கிடைக்கும். சோ இதெல்லாம் நமக்கு இந்த நேரத்துல ஒரு சூப்பர் பாசிட்டிவா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரி பிள்ளைகளுக்கு சுப விசேஷம், சுப மாற்றம் பண்ணணும்னு ஏதாச்சும் ஐடியா பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை செயல்படுத்தலாம். அதுக்கு இந்த நேரம் பாசிட்டிவா இருக்கு. அடுத்தது, திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது குரு பார்வையில சனி பகவான் வராரு. எனவே குழப்பத்தோட திருமண முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். இப்ப திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள்லாம் ஃபேமிலியில நடக்க ஆரம்பிக்கும். ஆனா அதுல சில குழப்ப அமைப்பு இருக்கும். அதாவது ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க. உங்களுக்கு பிடிச்சா ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு பிடிக்காது, ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு பிடிச்சா உங்களுக்கு பிடிக்காது, இப்படி நிறைய குழப்ப அமைப்புகள் இருக்கும். ஆனா குழப்பத்தோட திருமண முயற்சிகள்ல சுப செய்திகள் கிடைக்கும். கொஞ்சம் வருத்தத்தோடையும் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வோடையும் திருமண முயற்சிகள்ல சுப செய்திகள் கிடைக்கும். அடுத்தது காதல் உறவு திருமண
திருமண உறவா கன்வெர்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கான பாசிபிலிட்டி இந்த நேரத்துல உண்டு. ஆனா என்ன, நிறைய மன வருத்தமான சூழ்நிலைகள்லாம் உருவாகும். உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உங்களுடைய சொந்த பந்தங்கள்லாம் ஏதாச்சும் ஒண்ணு மாத்தி ஒண்ணு குறையா சொல்ற மாதிரி சொல்லுவாங்க. சோ அது சில சமயங்கள்ல உங்களுக்கு ஒரு மாதிரி மன வருத்தங்களை கொடுக்கலாம், சிந்தனை குழப்பத்தை கொடுக்கலாம். அவ்வளவுதானே தவிர காதல் உறவை திருமண உறவா கன்வெர்ட் பண்றதுக்கு இந்த நேரம் வந்து ஒரு ஃபேவரான டைம் பீரியட் தான். சில குழப்பங்களுக்கு பிறகு திருமணமானது சுபத்துவமா நடக்கும். அதுல மாற்று கருத்து இல்ல. 7ஆம் இடம் சுபத்துவம் அடையுது. குருவும் உச்சநிலை அடைகிறாரு. குருவுடைய பார்வை 7ஆம் இடத்துல இருக்கு. அதனால சில குழப்பங்களோட திருமண முயற்சிகள்ல சுப செய்திகள் கிடைக்கும். அதனால திருமண முயற்சிகள்லாம் தொடரலாம். திருமணம் சார்ந்த வகையில நல்ல செய்தி, நல்ல மாற்றம் நிச்சயமாக உண்டு. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ட்ரபிள் இருக்கும். அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா அது போக போக சரியாகி உங்களுக்கு பாசிட்டிவா அது மாறிடும். அடுத்தது திருமண வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கும் போது இந்த நேரத்துல வாழ்க்கை துணையோட கொஞ்சம் கருத்து போராட்டம், வாழ்க்கை துணை சார்ந்த வகையில லைட்டா மைல்டா ஏதாச்சும் ட்ரபிள் தெரியும். ஆனா அந்த நேரத்துல கொஞ்சம் அனுசரிச்சு நம்ம அதை விட்டு கொடுத்து போயிட்டோம்னாக்கா அந்த பிரச்சனைகள் பெரிய அளவுல எதுவும் பூம் ஆகாது. இருப்பினும் குரு பார்வையில் இருக்கிறதுனால எதுவும் பெரிய அளவுல குற்றமோ குழப்பமோ இல்ல. சின்ன சின்ன கருத்து போராட்டம் வரும், சின்ன சின்ன ஈகோ பிரச்சனை வரும், அவ்வளவுதானே தவிர இந்த நேரத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போயிட்டோம்னாக்கா எல்லாமே நமக்கு பாசிட்டிவா முடிஞ்சிடும். எனவே திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அனுசரிப்பு, சகிப்புத்தன்மை கொஞ்சம் அதிகமா தேவை. அது மட்டும் நம்ம பராமரிச்சோம்னா போதும். மற்றபடி இந்த நேரத்துல வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். 7ஆம் இடத்துல சனி வக்ர நிவர்த்தி ஆகிற அமைப்பு, அதிகமான ஆர்குமெண்ட் வந்து வாழ்க்கை துணையோட ஏற்படும். சோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டோம்னா போதும். எதுவும் பெரிய அளவுல பூம் ஆகல. அது வந்து கண்ணிக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். சில குழப்ப அமைப்புகள் தென்படும், அது தானாவே மறைஞ்சிரும். நம்ம அந்த நேரத்துல பொறுமையை கடைபிடித்தோம்னா போதும். ஏன்னா சனியுடைய பார்வை ஜென்மத்துல இருக்கிறதுனால அதிகமா கோப உணர்வு வரும். தனிமையா இருக்கிறதுக்கு விரும்புவோம். யார்கிட்டயும் பேச பிடிக்காது. யாராச்சும் ஏதாச்சும் தொணன்னு சொன்னா டக்குன்னு கோபம் வந்துடும். இதெல்லாம் வந்து இப்போ கண்ணிக்கு இருக்கிற ஒரு பெரிய மைனஸான விஷயம். அதனால யாருமேலயும் கோபப்படாம மைண்ட் ரிலாக்ஸா வச்சு டிராவல் பண்றது ரொம்ப நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அடுத்தது நட்பு வட்டாரம், கூட்டு தொழில், இது சார்ந்த வகையில கொஞ்சம் அவேர்னஸா இருக்கணும். நண்பர்கள் வலையில ஏதாச்சும் ஒரு சில மன வருத்தங்கள்லாம் ஏற்படலாம். நண்பர்களால தேவையில்லாத தலைவலிகள்லாம் வரலாம். அதனால நட்பு வட்டாரம், நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்தது கூட்டு தொழில் சார்ந்த வகையில ஏதாச்சும் ஈடுபடுறீங்கன்னாக்கா கூட்டு தொழில மேலும் மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு இந்த நேரம் அட்வைசபிளான டைம் இல்ல. ஆல்ரெடி நீங்க கூட்டு தொழில இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னா அந்த போட்ட முதல்ல ரிட்டர்ன் இப்ப எடுத்துடலாம். சோ அதுக்கு இந்த நேரம் பாசிட்டிவா இருக்கு. ஆனா மேலும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு இந்த நேரம் வந்து பாசிட்டிவான டைம் பீரியட் இல்ல. சோ அதுல கொஞ்சம் கவனமா இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்கிறது சனியுடைய 3ஆம் பார்வை நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 9ஆம் இடத்துல பதியுது. இது பாகியஸ்தானம் சொல்லுவோம். இந்த பாகியஸ்தானத்துல சனி பார்வை படும் பொழுதெல்லாம் பொதுவா பார்க்கும்போது கையில இருக்க தங்க அணிகலன்கள் அடகுக்கு போகும். அடகு வச்சு ஏதாச்சும் சுப மாற்றம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவோம். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தங்க அணிகலன்கள் குறையிற மாதிரி ஒரு ஃபீல்னஸ் கொடுக்கும். அடுத்தது வந்து தந்தையாரோட ஒத்து போகாத அமைப்பு, தந்தை சார்ந்த வகையில சில வருத்தம், தந்தையாருக்கு உடல் ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனை ஏற்படுறது, இப்படி தந்தை சார்ந்த வழியில சில மன கஷ்டங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே தந்தை சார்ந்த விஷயம், தங்க அணிகலன்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கணும். இந்த நேரத்துல இந்த தெய்வ பக்தி எல்லாம் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த நேரத்துல நீங்க கொஞ்சம் தெய்வ பக்திகளை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். பொதுவாவே கன்னி வந்து ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ஈடுபடக்கூடியவர்கள் தான். கடவுள் மேல கொஞ்சம் நம்பிக்கை உடையவர்கள் தான். இருப்பினும் எல்லாத்தையும் வந்து சயின்டிபிக்கா பார்க்கக்கூடிய மனநிலை உடையவர்கள். இப்போ சனி 9ஆம் இடத்தை கனெக்ட் பண்றதுனால பக்தி பரவசம் எல்லாம் கொஞ்சம் குறையும். கொஞ்சம் டல்லான அமைப்பு ஏற்படும். அதனால இந்த நேரத்துல உங்களை கொஞ்சம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை ஈடுபடுத்திக்கிறது ரொம்ப நல்ல ஒரு பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அடுத்தது நம்ம பார்க்கிறது சனி பகவானுடைய சமசப்தம பார்வை நம்முடைய ராசி மேலேயே பதியுது, நம்முடைய நட்சத்திரங்கள் மேலேயே பதியுது. இது அந்த அளவுக்கு சிறப்பு இல்ல. சனி சமசப்தமமா பார்க்கும்போது சிந்தனை குழப்பத்தை கடுமையா கொடுக்கும். ஒரு தெளிவா ஒரு முடிவு எடுக்க முடியாது. மைண்ட் ரொம்ப இரிட்டேட்டடா இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சோர்வு தன்மை அதிகமா இருக்கும். ஒரு விஷயத்தை தள்ளி தள்ளி போடுவோம். எதுலயும் ஒரு சுறுசுறுப்பு இல்லாம கொஞ்சம் மந்த தன்மையோட டிராவல் பண்ணக்கூடிய அந்த மனநிலையை கொடுக்கும். ரொம்ப டல்லா இருக்கக்கூடிய ஒரு மனநிலை கொடுக்கும். மைண்ட் வந்து இப்போ ஒர்க்கே ஆகாது, ரொம்ப பிளாங்கா இருக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து சனி பார்வை கண்டிப்பா கொடுக்கும். எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். ஓவரா திங்க் பண்ணக்கூடாது. டயத்துக்கு சாப்பிட்டு டயத்துக்கு தூங்கணும். ஸோ இதெல்லாம் நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். அடுத்தது சனி பகவானுடைய 10வது பார்வை நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 4ஆம் இடத்துல பதியுது. இத சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம், வித்யாஸ்தானம் சொல்லுவோம். இந்த 4ஆம் இடத்துல சனி பார்வை பதியும் போது பொதுவா என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதாவது தாயாரோட அதிகமான கருத்து போராட்டம் அல்லது தாயாருக்கு உங்கள் சார்ந்த வகையில ஏதாச்சும் மன வருத்தம் ஏற்படுறது, மனக்கவலை அதிகரிக்கிறது, தாயாருக்கு உடல் ரீதியா சில உபாதைகள் ஏதாச்சும் வந்துட்டு போறது, மருத்துவ செலவு அப்பப்ப எட்டி பார்த்துட்டு போறது, அதுக்கான வாய்ப்புகளை இந்த சனி பார்வை கிரியேட் பண்ணி கொடுக்கும். இப்ப குரு பார்வை நமக்கு இருக்காது.
ஜனவரி மாதம் வரைக்கும் தாய் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நம்ம அவேர்னஸா இருந்துக்கணும். அதே போல இந்த நேரத்துல உங்களுடைய தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். ராகு 6ஆம் இடத்துல இருக்காரு. உடல் ரீதியா ஏதாச்சும் பிரச்சனை வந்தாலும் அதை உடனே ரெக்டிஃபை பண்றதுக்கான சூழ்நிலைகளை கிரியேட் பண்ணி கொடுத்துரும். உடனே அதுக்கான ஆயத்த நடவடிக்கைகளை எடுத்து அதை நம்ம சரி பண்ணிடுவோம். அதுல பெருசா மைனஸ் இல்ல. இருப்பினும் வருமுன் காப்பதே சிறந்தது அப்படிங்கறதன் அடிப்படையில பிரச்சனைகள் வரதுக்கு முன்னாடி நம்ம அதை தற்காத்துக் கொள்றது சிறப்பு. எனவே உடல் ஆரோக்கியத்துல கவனம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கணும். குறிப்பா தலை முகம் சம்பந்தப்பட்ட விஷயம், முடி உதிர்தல் சார்ந்த வகையில் ஏதாச்சும் ட்ரபிள் இருக்கலாம். அதே போல இந்த நேரத்துல 4ஆம் இடம் பாதிக்கப்படுறதுனால தோல் சம்பந்தமான ஏதாச்சும் வியாதிகள், தோல் சம்பந்தமான பிரச்சனை ஏதாச்சும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சனியுடைய பார்வை 4ஆம் இடத்துல பதிகிறதுனால நுரையீரல் சம்பந்தப்பட்ட விஷயம், மேல் மார்பக பகுதி சார்ந்த விஷயம், விலா எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் கொஞ்சம் நம்ம அக்கறை எடுத்துக்கணும். அதே போல இந்த நேரத்துல வயிறு சம்பந்தமான பிரச்சனை ஏதாச்சும் வந்துட்டு போகும். 6ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடத்துல சனி இதெல்லாம் இருக்கிறதுனால வயிறு சம்பந்தமான பிரச்சனை, செரிமான கோளாறு, அல்சர் பிரச்சனை, சாப்பிட முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மை, சாப்பிட்டா எதுக்களிக்கிற பிரச்சனை, இதெல்லாம் அந்த நேரத்துல வரலாம். எனவே கன்னி ராசி மற்றும் கன்னி ராசியுடைய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் இப்ப நான் சொல்லியிருக்க விஷயங்கள்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது. குறிப்பா 6ஆம் இடம் அப்படிங்கிறது இடுப்பு முதுகெலும்பு குறிக்கக்கூடிய இடம். இந்த இடங்கள்ல ஏதாச்சும் வலிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். மற்றபடி எதுவும் பெருசா நெகட்டிவா இல்ல. கொஞ்சம் கேர் எடுத்துட்டோம்னாக்கா எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் சரி பண்ணி நகர்த்திடலாம். அதே மாதிரி சனி பகவான் 7ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால பெண்கள் கருப்பை சம்பந்தப்பட்ட விஷயம், சிறுநீரக பகுதிகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே போல ஜீரண உறுப்பு சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் மைல்டா கவனம் செலுத்திட்டோம்னா போதும். இதுல ஏதாச்சும் பிரச்சனை வர மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா உடனே செக் பண்ணி அதை சரி பண்ணிக்கிறது சிறப்பு. உடல் ரீதியாக, உடல் ஆரோக்கிய ரீதியாக கொஞ்சம் அக்கறை தேவை. அடுத்தது மன ஆரோக்கியம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது 4ஆம் இடம் மன ஆரோக்கியத்தை குறிக்கும். அதே போல ஜென்மஸ்தானமும் நமக்கு மன ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய இடமா வரும். இதுல சனி பார்வை பதிகிறதுனால வேற சுபகிரகத்துடைய பார்வைகள்லாம் நமக்கு கிடைக்காத காரணத்தினால இந்த நேரத்துல மனக்கவலை அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு ரொம்ப கவலைப்படக்கூடிய ஒரு மனநிலையை இந்த கிரக அமைப்புகள் கிரியேட் பண்ணும். அதுல எதை நினைச்சு ஓவரா ஒரி பண்ணாம மைண்ட கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சு டிராவல் பண்ணுங்க. எல்லாம் நமக்கு நடக்க வேண்டிய நேரத்துல சிறப்பான முறையில நடக்கும். அதனால முன்கூட்டியே அதெல்லாம் நினைச்சு ரொம்ப கவலைப்படாம மைண்ட ரிலாக்ஸா வச்சுட்டு டிராவல் பண்றது ஒரு உத்தமமான அமைப்பை பெற்றுக் கொடுக்கும். இந்த நேரத்துல மெடிடேஷன் கண்டிப்பா பண்ணணும். ஆலய வழிபாடு, கோவில் குளங்களுக்கு அடிக்கடி போயிட்டு வரதுக்கான சூழ்நிலைகளை நம்ம தான் கிரியேட் பண்ணிக்கணும். அதே போல ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்பு, சிவாலயம் சென்று வர்றது சிறப்பு. மேலும் வீட்டுக்கு பக்கத்துல ஏதாச்சும் விநாயகர் ஸ்தலம் இருக்குனாக்கா அந்த இடத்துக்கு போயிட்டு வரலாம். விஷ்ணு வழிபாடும் ஆல்சோ சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். இந்த ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு மன ரீதியா இருக்கக்கூடிய தாக்கங்கள்லாம் குறையும். ஆலய வழிபாட்டுல நிறைய சயின்டிபிக்கான விஷயங்கள்லாம் இருக்கு. அதுக்குள்ள நம்ம ரொம்ப டீப்பா போக வேணாம். சொல்லியிருக்க அந்த ஸ்தலங்களை நீங்க ஜஸ்ட் ஒரு வீக்லி ஒன்ஸ் அப்படியே போயிட்டு விசிட் பண்ணிட்டு வரதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல தனிப்பட்ட அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம். அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் 4ஆம் பாவகத்துல சனி பார்வை இருக்கு. இப்போ நிறைய பேருக்கு படிக்கிறதுல கவனமே இருக்காது. நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். படிப்பு சார்ந்த விஷயங்களை தவிர மற்ற விஷயங்கள்ல ஆர்வம் அதிகரிக்கும். படிப்பு சார்ந்த வகையில கொஞ்சம் டல்லான அமைப்பு இருக்கும். எனவே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நேரத்துல கொஞ்சம் படிப்பு மேல அக்கறை செலுத்தி செயல்படுறது நல்லது. மேலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் தனியா அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. கல்வி சார்ந்த வகையில சில குழப்ப அமைப்புகளை காமிக்குது. மேலும் மாணவ மாணவிகளுக்கு படிக்கிறதுல இன்ட்ரெஸ்டே இருக்காது. ரொம்ப டல்லா இருப்பாங்க. இந்த நேரத்துல ஸ்கோர் அவங்க கெயின் பண்ற அந்த ஸ்கோர்லாம் கொஞ்சம் குறையிற மாதிரி ஃபீல் ஆகும். அதே மாதிரி மறதி பிரச்சனை அடிக்கடி வர மாதிரி ஃபீல் ஆகும். படிக்கிறது மைண்ட்ல நிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நேரத்துல சொல்லலாம். எனவே மாணவ மாணவிகள் இந்த நேரத்துல கல்வி சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் தனிப்பட்ட அக்கறை செலுத்திக்கணும். அதே போல அன்னன்னைக்கு கொடுக்குற பாடத்திட்டங்களை அன்னன்னைக்கு படிச்சு முடிச்சிருங்க. அதிகமா ரிவிஷன் பண்ணுங்க. இப்போ அதிகமான மறதி பிரச்சனை எல்லாம் வரலாம். இன்ஃபேக்ட் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல யோக தசை நடக்குதுன்னா கல்வி சார்ந்த வகையில எந்த பிரச்சனையும் வராது. அவயோக தசை நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலா ட்ரபிள் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதே போல இந்த நேரத்துல விநாயகர் வழிபாடு தினமும் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணணும். தினமும் தோப்புக்காரனை போட்டு நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்றது சிறப்பு. அதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணிட்டு நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்றது உங்களுக்கு அந்த மெமரி, அந்த பவரை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அந்த ஃபோக்கஸ் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். அதே போல ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ஸ்கூல் படிச்சாலும் சரி அல்லது நீங்க கிராஜுவேட் படிச்சிட்டு இருந்தாலும் சரி, இந்த டைமிங்ல நட்பு வட்டாரம் சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும். நண்பர்களோட சில மன வருத்தங்கள்லாம் ஏற்படலாம். அல்லது தீய பழக்க வழக்கங்களால, தீய நண்பர்களால சில அவப்பெயர்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை தேடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த நேரத்துல நீங்க பழகக்கூடிய நபர் யாரு என்ன அப்படிங்கறத கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இதுல நீங்க கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். மற்றபடி எதுவும் பெரிய அளவுல நெகட்டிவா இல்ல. கொஞ்சம் ஃபோக்கஸ்டா இருந்தா சிறப்பான மதிப்பெண்களை எடுத்து கல்வியில முன்னிலைக்கு வர முடியும்.
அடுத்தது இந்த 4ஆம் இடத்துல சனி பார்வை பதியறதுனால இந்த வண்டி வாகனம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அடிக்கடி செலவு வர மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகும். நவம்பர் 27க்கு மேல வாகனத்துல ஒரு பழுது நீக்கல் சார்ந்த வகையில சின்ன சின்ன செலவுகள்லாம் வந்துட்டு போகலாம். வீடு சார்ந்த வகையில சில பழுது நீக்கல் சார்ந்த வகையில சில சின்ன சின்ன விரைய செலவுகள் வந்துட்டு போகலாம். அதே மாதிரி இந்த வண்டி வாகனத்துல டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் சேஃபா டிராவல் பண்றது நல்லது. கண்டக சனி நடக்கிறதுனால சிந்தனை எங்கேயோ இருக்கும், நம்ம மாட்டு வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருப்போம். அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி கொஞ்சம் போக்கஸ்டா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓவராலா இந்த சனி வக்ர நிவர்த்தியை பொறுத்த வரைக்கும் குரு பார்வை ஒண்ணு நம்மள வந்து அப்படியே கொஞ்சம் சேஃப் பண்ணி நம்மள கீழே விழ விடாம அப்படியே கொஞ்சம் தாங்கி பிடிச்சு அப்படியே அழைச்சிட்டு வந்துடும். குரு பார்வை இருக்கிற வரைக்கும் இந்த கண்டக சனி நமக்கு பெருசா ட்ரபிள் கொடுக்காது. இருப்பினும் நான் சொல்லி இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான பாயிண்ட்ஸ்ல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. அது சார்ந்த வகையில் ஏதாச்சும் சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருந்து அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கறத கொஞ்சம் நீங்க போக்கஸ் பண்றது ஒரு சிறப்பான பலன்களை நமக்கு பெற்றுக் கொடுக்கும். மற்றபடி இந்த சனி வக்ர நிவர்த்தி நமக்கு பெரிய அளவுல ட்ரபிள கொடுத்துறாது. அவசர முடிவு, அவசர மாற்றம், குழப்பத்தோட முடிவெடுக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டோம்னாக்கா இந்த டைம் நமக்கு வந்து அதிகபட்சம் பாசிட்டிவாவே இருக்கும். வீட்டுல பெரியவங்க சொல்லக்கூடிய இந்த பேச்சு வார்த்தைகளை நம்ம கேட்டு அல்லது உங்களுடைய ஆசான் உங்களுடைய குருமார்களுடைய வார்த்தைகளை மதித்து நீங்க செயல்படுறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற்றுக் கொடுக்கும். ஏதாச்சும் ஒரு விஷயத்துல உங்களால தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல நீ எந்த துறை சார்ந்து முடிவு எடுக்கணுமோ அந்த துறை சார்ந்த எக்ஸ்பர்ட் கிட்ட நீங்க ஒரு அட்வைஸ் வாங்கிக்கிறது சிறப்பு. ஏன்னா ஜென்மத்துல சனி பார்வை இருந்தாலே குழப்ப அமைப்புகள் தான் அதிகமா இருக்கும், கவலை அமைப்புகள் அதிகமா இருக்கும். நிறைய பேர் வந்து இந்த நேரத்துல தான் தவறுதலான முடிவுகள் எடுப்பாங்க. சோ இதை மட்டும் நம்ம கொஞ்சம் மேனேஜ் பண்ணி டிராவல் பண்ணோம்னாக்கா இந்த டைம் வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு சூப்பர் பாசிட்டிவா அமையும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான். இது கோச்சார கிரக நிலைகளை வச்சு உங்களுக்கு கணிக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பொது பலன். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள், மேலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் இதன் அடிப்படையில சில மாற்றங்களை சந்திக்கும். பொதுவா யோக தசை நடக்குதுனாக்கா இப்போ இதுல நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் பெரிய அளவுல உங்களை தாக்காது, பெரிய அளவுல உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. இதுவே அவயோக தசை நடக்குதுன்னா இப்ப நான் சொல்லியிருக்க நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்ன தசா புக்தி அந்தரம் போயிட்டு இருக்கு, அது உங்களுக்கு ஃபேவரா அன்ஃபேவரா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை ஒரு கிளாரிஃபை பண்ணிட்டு அதன் பிறகு இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி தெளிவா கிடைச்சிடும். மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி நவ கிரகங்களுக்கு உள்ள 12 பாவகத்தில் அமர்ந்த பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பினேஷன்ல உடைய ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு செய்யற விதமா ஒரு பொது பலன் கொடுத்திருக்கும். சோ அது ஆல்ரெடி ஒரு சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. சோ அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். உங்களுக்கு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. சூரியன், சந்திரன், குஜாதி ஐவர்கள் என்று சொல்லக்கூடிய குரு, சுக்கிரன், சனி, புதன், செவ்வாய், மேலும் ராகு, கேது இந்த கிரகங்கள் எல்லாத்துக்கும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல 12 பாவகத்துல எங்க இருக்கிறது யோகம், எங்க இருக்கிறது அவயோகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்பினேஷன்ல ஒரு ப்ரிப்பரேஷன், ஒரு சின்ன கிளாரிட்டி, ஒரு பொது பலனா நான் கொடுத்திருக்கேன். சோ அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டைம் இருக்கும்போது அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அதன் மூலமா உங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிட்டி கிடைக்கும். மேலும் 12 ராசி, 12 லக்னம், 27 நட்சத்திரத்துக்கான வாழ்க்கை பலன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செக்மெண்ட்ல ஒரு பொது பலன் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிருக்கோம். அதுவும் ஆல்ரெடி நல்லா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. அந்த பலன்களை நீங்க பார்க்கும்போது உங்களை பற்றிய, உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு சின்ன புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம். சோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.